நீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணை கையில் பண்ணி அதுக்கு வாழ்க்கை கொடுத்து உங்களே நம்பி வந்த பிள்ளைய இடையில பாதியில சாராயத்தை குடிச்சு பழகி பையனே வீணா போச்சு. ஒவ்வொரு மனுஷன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. தன்னோட மனைவி வீணா போய் சரிங்களா. ஆனா நீங்க கதையை எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, இன்னொரு ஆஃபே அடிக்கலாம். எனக்கு மனவேதனையா இருக்கு. அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்து போட்டீங்களே, உங்களுக்கு என்ன சார் துரோகம் பண்ண அந்த புள்ள? குயிலி எதுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணா? நான் கேக்குற கேள்வி தான். அந்த மாதிரி புள்ளைய லவ் பண்ணி அந்த புள்ளையோட வாழ்க்கைக்கு எடுத்து போட்டீங்கல்ல, அப்ப நீங்க ஆரம்பத்திலேயே குடிச்சிருக்கணும். ஆனா கடைசியில சைக்கிள் ஓட்ட முடியாம வந்தீங்க பாத்தியா, எனக்கு அதுதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. அந்த லிங்கி அந்த பாவனை செம சார். உங்களுடைய படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நாங்க சொல்றோம். இதே மாதிரி நல்ல குடும்ப படமா இருக்குதுங்க. இதே மாதிரி இருக்கணுங்கண்ணா. ஃபைட் சூப்பரா இருக்குதுங்கண்ணா. ஃபைட் சூப்பரா இருக்குதுங்க. கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குதுங்க. இதே மாதிரி நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறோங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல நானும் ஒரே ஒரு சீன் நடிச்சிருக்கேன். ரெண்டாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர மாசம் போயிட்டு இருக்கு. ஒரு அற்புதமான ஸ்டோரி. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏழை இருக்கிறவர் வந்து அந்த மதுக்கு அடிமையாகி கடைசியில் வந்து அவருக்கு டெத் ஆயிடுறாரு. அதாவது வந்து என்னன்னா, அந்த ஒரு சாங் இடைவேளை முன்னாடி ஒரு சாங் பாத்தீங்களா, அந்த சாங் வந்து எல்லா ஆடிஷன் எழுதுருவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. உண்மையால வந்து செகண்ட் ஹாஃப்ல மறக்கவே முடியாது. என்னன்னா, இந்த மதுவினால ஏற்படும் தீமைகள் என்ன, ஒவ்வொரு குடும்பமும் வந்து பாதிக்கிறாங்க, இளம் விதவைகள் தாஸ்தி அப்படின்னு சொல்லி அற்புதம் எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. அருண்குமார் சாரு, நம்ம ரவி தம்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊருக்காரர் தான். ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஊருக்கார ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு சொல்லி ரொம்ப பெருமையா இருக்கு. ரவி தம்பி எனக்கு ஒரு நல்ல பழக்கம். நம்ம ஊர் தான். சூப்பரா பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியாது, இடைவேளை முடிகிற ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, உண்மையில சொல்றேன், அந்த பாட்டு யாராரும் எழுதுருவாங்க அந்த மாதிரி பாட்டு. அப்புறம் ரெண்டாவது ஒரு பாட்டு இருக்கு, பாடல் வந்து சூப்பரா இருக்கு. என்னன்னா, எனக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆன இந்த படம் பயங்கர மாசம் இருக்கு. குறிப்பிட்ட ஆயிருக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னா, ஆமா வெளிநாட்டுல ரிலீஸ் நல்லா இருக்கு. ஆனா இது வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துல பரப்பணும் இந்த படம். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு இந்த சமுதாயத்துக்கு தேவையான படம். அருண்குமார் சாருக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்ன பேசணும் சொல்லுங்க. என்ன பேசணுமா? படத்தை பாத்தியில என்ன பேசணும்னு கேக்குறீங்க? படத்தை பாத்தியில எப்படி இருந்துச்சு? படத்தை பத்தி எல்லாரும் புதுசா ஒண்ணும் இல்ல, எல்லாரும் தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கிற கருத்து தான். அது எல்லாரும் மனசுக்குள்ள இருக்கிறது. இவங்க வந்து நீங்க ஓப்பனா எடுத்து காட்டியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஒரு அம்பேத்கருடைய படம் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் ரீச் ஆகணுமோ அதை விட 100 மடங்கு ரீச் ஆக வேண்டிய ஒரு படம். அது நிச்சயமா நாங்க எல்லாரும் இதை ரீச் பண்றதுக்கு எங்களால எவ்வளவு முடியுமோ நாங்க ரீச் பண்ணுவோம். என்ன சொல்றது, ஒரு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றதை விட இந்த படத்தை ரீச் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு சாப்பாடு அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா அந்த பணம் எங்க போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம தடுத்துடலாம் இந்த படத்தை ரீச் பண்ணோம் அப்படின்னா. ஸோ ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள இருக்கிற முக்கியமான தகவல் இது எல்லாரும் ரீச் பண்ணணும். ஸோ டைரக்டருக்கு இந்த படத்துல வந்து நல்ல ஒரு ஹோப் இருக்கு. அவர் இன்னும் மேலும் மேலும் வளரணும். அதே மாதிரி நம்மளுடைய ப்ரொடியூசர் இன்னும் மேலும் மேலும் வளரணும். வாழ்த்துக்கள், நன்றி. அதே மாதிரி இதுல மேஜர் பார்ட்டா வந்து இதனுடைய ஹீரோ திரு ரவி சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இவ்வளவு பெரிய ஒரு இதுல நானும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த குயிலி திரைப்படம் வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து எத்தனையோ சினிமாக்கள் வந்து கவர்ச்சியா ஆபாசமா வசனங்கள் அந்த மாதிரி காட்சிகள் பெண்களே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த திரைப்படம் ப்ரொடியூசர் அருண் எடுத்து நம்முடைய ரவி நடிச்ச இந்த முதல் பாதி வந்து ரொம்ப சிறப்பான காட்சிகளா இருக்குது. நாங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இவ்வளவுக்கு சிறப்பா ஒரு படத்தை அதிகமா செலவில்லாம எடுக்க முடியுங்கிறதுல இது நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கே உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. மிக சிறப்பான படம். குடியினால் எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிஞ்சிருக்கு, எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை வீணாயிருக்கு. ஆனாலும் தமிழக அரசு
வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்துட்டு குடியை கெடுக்கும், குடிக்காதுன்னு சொல்லி விளம்பரம் போடுறாங்க. ஆனா கடையை திறந்துட்டு விளம்பரம் போடுறதுனால இன்னைக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. தமிழக மக்கள் இந்த மாதிரியான ஒரு தன்னெழுச்சியான போராட்டத்துல என்னைக்கு இறங்கி நம்ம வீதியில் இருக்கிற அத்தனை மதுக்கடைகளை நம்ம அடிச்சு உடைக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை, பெண்கள் குறிப்பா இன்னைக்கு சிறப்பா வாழ முடியும். இந்த போதையின் கலாச்சாரத்தினாலதான் இன்னைக்கு வந்து எத்தனையோ பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் நடக்குது, திருட்டு, கொலை, கொள்ளை, இந்த மாதிரியான சம்பவங்கள் குடியினால தன்னிலை மறந்து இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கு. இந்த படத்தை எடுத்த அருண் சாருக்கும் இந்த படத்திலே சிறப்பாக நடித்த நடிகர்களுக்கும் ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். படத்துல நடிச்ச அந்த ரவிச்சா நல்லா நடிச்சிருக்காரு. ஐயோ, அது ரொம்ப நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ரவி அவர் கூட நான் இப்ப போன்ல அடிக்கடி இந்த வாரம் பூரா பேசிட்டு இருந்தேன். ஆனா எவ்வளவு எளிமையா இன்னைக்கு இயற்கையா யதார்த்தமா இந்த குடி அந்த மது உள்ள போனா எப்படி நம்ம அறியாமையா என்னென்னலாம் செய்வோங்கிறத அவர் தன்னுடைய நடிப்பால, சிறப்பான நடிப்பால வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கை தட்டி குயிலியை பொறுத்தளவு படம் வந்து கிட்டத்தட்ட நாம் பழங்காலத்தில் இருந்தக்கூடிய மனித சமுதாயத்துல ரொம்ப மோசமான நிலைமையில குடியும் சூதாட்டம் இருந்த நேரத்துல இன்னைக்கு படத்தை ரொம்ப அருமையா எடுத்து மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு ஒரு நல்ல அருமையான படம். சாதாரண ஏழை எளிய மக்கள், தொழிலாளிகள், உழைப்பாளிகள் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கின்ற போது அவர்களுடைய யதார்த்தங்களை பிரதிபலிக்கின்ற படமாக இந்த குயிலி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற முதலாளிகளும் சாராய்க்கடை ஓனர்களும் அவனுடைய வசதிக்காக அவர்கள் பல்வேறு திட்டங்களை போட்டு மக்களை குடிகாரராக்கி அந்த குடியை அவர்களோட இதான ஒரு பெரிய மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய மாசாக உருவாக்கி இன்னைக்கு ஏராளமாக குடிக்கின்ற ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கார்கள். அதற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாய மக்களும் அதை சிந்திக்கின்ற நிலைமை உருவாகும். அரசியல் எந்த அரசியலும் தாக்கல, யதார்த்தமா உண்மை எடுத்திருக்காங்க. அரசியல் எந்த அரசியலும் எந்த கட்சியும் தாக்கல, யதார்த்தமா எடுத்திருக்காங்க. நல்ல அருமையான படம் இது. இந்த காலத்துல இப்படி ஒரு படம் எடுத்தது ரொம்ப நம்ம அந்த டைரக்டரையும் அந்த நடிகரையும் பாராட்ட வேண்டிய விஷயம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படிமா இருந்துச்சு படம்? படம் நல்லா இருக்கு சாமி. பாவம் அவனுக்கு குடிகாரன் இல்லாம இருந்தவன குடிக்கு பாடிட்டு பழகு வச்சு அவனை வீணா அடிச்சு கொண்டு போட்டுட்டாங்க. அதுதான் சாமி பாவம். அந்த பிள்ளைங்க அந்த அம்மா என்ன பண்றது தெரியல. இன்னைக்கு மேல பாட்டுகள் எப்படிமா இருக்கு? அழுதுட்டு சாமி சொல்ல முடியாது. காமெடி கொஞ்சம் சூப்பரா இருக்குது. நான் அந்த எத்தனை பேருக்கு தெரியாது காட்டு காட்டுங்க எல்லாருமே கெடுக்குறாங்க. உலகத்துல அதுதான் நடக்கு. எங்க ஊர்ல பாதி பேர், முக்கால்வாசி பேரு என்னையாட்டம் வித நிறைய இருக்கிறாங்க. இந்த சாராயத்து இதுக்கு நடக்குது. ஆமா, இன்னும் சாராயம் குடிக்க மாட்டேன். நீங்க குடிக்க மாட்டேதானே? இல்லன்னா என்ன புரியல, குடிக்கணும்ன்றீங்களா குடிக்க மாட்டேன்? குடிக்க மாட்டேன்னு. வாழ்க்கைங்கிறது இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை. உங்களுக்கு எப்படி பாதிச்சது இந்த படம்? இந்த படம் எப்படி பாதிச்சது? என் குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கிற 2 பொண்ணுங்க, அவங்களுக்கு செலவு எல்லாம் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். நாம குடிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம செலவு ஆகாது. செலவு பத்தி இல்ல, இப்ப உங்க உடம்பு என்ன ஆகுறது? குடிச்சிட்டே இருந்தீங்க, உங்க மூளை சிந்திக்காம போயிருதுல்ல. ஆமா, சிந்திக்கணும். இனிமேல குடிக்கூடாது, இனிமேல குடிக்கூடாது. இது இன்னும் தெரிந்திருந்த மனுஷன். இந்த படத்தை பார்த்துட்டு தெரிந்து போறீங்களா? தெரிந்து போறேங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இன்னொரு டைம் நான் தெரிஞ்சிருக்கேன், இனிமேல குடிக்க மாட்டேன். படம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லாதான் இருக்கு சாமி. நல்லாதான் இருக்குதுன்னா எப்படி? புரியலையா? என்ன சொல்ல வருது படம்? மக்களுக்காக என்ன சொல்ல வருது? மக்களுக்காக இப்ப எடுத்துக்கு இந்த படம் நல்லா இருக்குது. இல்ல எம்ஜிஆர் படம் எல்லாம் பாத்துருப்பீங்க, இப்ப எம்ஜிஆர் படம் மாதிரி இருக்கா? அதே மாதிரிதான் இருக்குது, மாறல. அந்த பையன், அந்த ரவிங்கிற பையன் எப்படி நடிச்சிருக்கான்? நடிச்சிருக்கான்.
அந்த பையன் தான் நடிச்சான், வேற ஒருத்தர் நடிக்கல. வேற ஒருத்தர் நடிக்கலையா? அப்புறம் மத்தவங்க எல்லாம் இருந்தாங்க. சரி, யார் நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல? படம் வந்து மெனுசா ரொம்ப பரவாயில்ல ஒரு அளவுக்கு. மெனுசா மனுஷன் டைரக்டர், படத்தோட டைரக்டரா நல்லா நடிச்சிருக்காரா? நடிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. படம் பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு. நான் இன்னைக்கு உன் படத்தை பாக்குறதுக்காக அவ்வளவு தூரம் வந்து 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த படத்தை குவார்டர் கேக்குறியா? ஐயோ வேண்டாம் சார், அது வேண்டாம். அது வேண்டாங்கிறதுக்காக இந்த படமே பாக்குறதுங்க. இப்போ ஒரு கோட்டர் வாங்கி இங்க அடிக்கிறதாமா? கோட்டை அடிக்க கூடாதுங்க, கோட்டை அடிக்க கூடாது. அவர் வந்து நல்லா நடிச்சிருக்காரு, அருமையான படம். இவரானுக்கு சந்தேகமா இருக்குது. அவருதாங்க அவரு அப்படியே கிடக்குறாரு, சைக்கிள் ஓட்ட முடியாது. இல்லைங்க, அவர் நல்லா இருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு, அருமையான படம். இந்த படத்தை மக்கள் தமிழ்நாட்டு ஃபுல்லா பார்க்கணும். இந்த மக்கள் இந்த படத்தை பார்த்து நல்லா இருக்கணுங்க. ஜாலியா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு செக்ஸி இல்ல, ஜாலியான குடும்பத்தோட குழந்தையோட உட்காந்து பார்க்க வேண்டிய நல்ல படம். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. எப்படி நல்லா குடிச்சிருக்கா? ஒரு ரேஞ்சுக்கு நடிச்சிருக்கா? குடிச்ச மாதிரி குடிச்ச மாதிரி அளவாதான் இருக்கு, குடிச்ச மாதிரி அதிகமா இல்லைங்க. அந்த அளவுக்கு இன்னும் வரல. ஒரிஜினல் அடிச்சாதான் வரும். அவரு இன்னைக்கு அடிக்கல, சும்மா அது கலர் சாயராய் தான், ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. இந்த தண்ணி அடிக்கிறவங்கள ஒரு பாடமா இருக்கு குடும்பத்துக்கு. அவன் திருந்தணும்னு நினைக்க பாட்டுருக்கீங்க, நல்லா இருக்கு, பரவாயில்ல. வாழ்த்துக்கள் படக்குழுவனுக்கு. ஆனா நடிப்பு நம்ம குரூப் நடிகருக்கு எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு. சரி, இத்தனை நாள் உங்க கூட உங்க தம்பி இருந்தா அப்படியா? இத்தனை நாள் தம்பி நினைச்சீங்களா இப்படி எடுப்பான்னு நினைக்கல, பரவாயில்ல. அதாவது ஸ்மால் பட்ஜெட்ல தெளிவா வந்து நீட்டா கொடுத்துருக்காங்க, கருத்துள்ள படமா கொடுத்துருக்கு. இந்த படத்துல யார் நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து எப்போ வழக்கம் போல வர்ற ரெகுலர் தான். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. படம் ஃபுல்லா பாத்தீங்க, எப்படி இருந்துச்சு? படம் உண்மையில அருமையா இருக்கு. ஆக்டிங் நல்லா பண்ணிருக்கிறீங்க. இல்ல ஒரு ஃபேமிலியில நடக்கிற ஒரு இது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்கள அவங்களோட சூழ்நிலை குடும்பங்கள் எப்படி நடக்குங்கிறத கரெக்டா பண்ணியிருக்கிறீங்க. இது படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிளைமேக்ஸும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. நம்ம கம்யூனிஸ்ட் வச்சு நல்லா பண்ணியிருக்கிறீங்க, சூப்பரா இருக்கு. படம் பார்க்கலாங்க, நல்லா பார்க்கலாம். ரொம்ப நன்றி. குடிச்சு எத்தனையோ குடும்பங்கள் நாசமாகுது. அந்த இதெல்லாம் வந்து இப்ப நல்லபடியா டைரக்டர் எடுத்துக்காரு, அருமையா இருக்கு. இந்த படத்துல நானும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன். அதுக்கு இந்த படத்துக்கு இது இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் இவர் படம் எடுத்து வளர்ச்சி அழிஞ்சுட்டே வரணும், மக்களோட இடத்துக்கு இது போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் த பெஸ்ட்.